எனக்கு வந்து எனக்கு 30, 35 வயசுக்கு அப்புறம் தான் அப்பாவ பத்தியே, என்னடா இப்படி மிஸ் பண்ணிட்டோமே அப்பாவ அப்படிங்கிற மாரி ஒரு அழுக ஆத்திரம் வந்துருச்சு. அதாவது வந்து என்னோட வாழ்க்கையில வந்து நெறைய அப்பாவோட பாடல்கள் எனக்கு பாடமா இருந்து, அதுங்கலாம் அப்பா இருக்கும்போது கேட்காம எனக்கு குடுத்து வச்சது அவ்வளோ. இல்ல ஒரு வரி தான் ஞாபகம் வருது எனக்கு. "நான் நிரந்தரமானவன் என்றும் அழிவதில்லை, எந்த நிலையும் எனக்கு மரணம் இல்லை." அதுதான் கண்ணதாசன் ஐயா. அது வந்து காலத்துக்குமே அது இருக்க போகுது. எத்தன ஆண்டுகள் தமிழ் இசை இருந்தாலுமே, அவர் வாழ்ந்துட்டு தான் இருக்க போறாரு நிச்சயமா அது. நீங்க இருந்த தருணங்கள்மா, அதாவது வந்து உங்கள ரொம்ப பிஸியான ஒரு மனிதர். அவ்ளோ பாடல்கள் எழுதியிருக்கிறாங்க. அவ்ளோ கவிதை தொகுப்பு, நெறைய படைப்புகள். வெளியலாம் கூட்டிட்டு போவாரா? அவுட்டிங் போறதுக்குலாம் ஏதோ வாய்ப்பு இருந்திருக்கா அந்த டைம்ல? சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து எங்க சொந்தக்காரங்க எல்லாம் அப்பா சைட்லயும் சரி, அம்மா வீட்டு சைட்லயும் சரி, எல்லா பசங்களும் வந்து எங்க வீடு தான் ஊட்டி, கொடைக்கானல். எல்லா துணியும் பேக்ல எடுத்துன்னு இங்க வந்துருவாங்க. அப்பாவுக்கு இவங்களெல்லாம் பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் வந்துரும். ஒரு ரோட்ல ஒரு ஆப்பிள் வண்டி போக்கூடாது, ஐஸ்கிரீம் வண்டி போக்கூடாது. இந்த பக்கம் கிராஸ் பண்ணான்னா வண்டி காலியா தான் திருப்பி போகும். அந்த மாரி அப்பா வெளியில நின்னு எல்லாமே வாங்கி குடுப்பாங்க. அந்த மாரி அப்போ திடீர்னு அப்பா சொல்லுவாங்க, "வாங்க பெங்களூருக்கு போலாமான்னு." நாங்க ஒரு வேன் ஒண்ணு வச்சிருந்தோம். அந்த வேன ஓப்பன் பண்ணா அத்தனையும் தப 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 தபன்னு அதுல ஏறுவோம். உட்காந்து அப்புறமா அங்க போய் இறங்குனா, அங்க வந்து உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல உட்லண்ட்ஸ்ல கதவ அதாவது நாங்க சாப்பிட போனோம் காலையில. போகும்போது கதவ தொறக்கறதுக்குள்ள சர்வர் ஐய! ஐ ஐ ஐ ஐ ஐன்னு அந்த மாதிரி கட 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 கடன்னு உள்ள அந்த மாரி அப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த பசங்கள எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் ஊர்களுக்கு போ. வருஷத்துக்கு ஊர் ஒரு ஊர் தடவ. போவோம் அது பெங்களூர். பெரும்பாலும் பெங்களூர் தான். பெங்களூர் தான்.